வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஜூலை மாசம் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்தா தான் இருக்கும். பட் இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷலா மாறி இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, ஹாலிவுட்டுக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்தா இந்த ஜூலை 2025 மாறி இருக்கு. 3 பெரிய பிரான்சைசி மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒன்னு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜுராசிக் வேர்ல்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு சூப்பர்மேன் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. 3 பெரிய பிரான்சைசி மூவிஸ் ஒரு மாசத்துல ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்துல இந்த மாசம் தான் பிக்கஸ்ட் மந்த் ஃபார் ஹாலிவுட் நினைக்கிறேன். அதுலயும் ஸ்பெசிபிக்கா சூப்பர்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், பிகாஸ் ரெண்டுமே சூப்பர் ஹீரோ மூவிஸ். அதை பத்தி தான் நம்ம சேனல்ல ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். ஸ்பெசிபிக்கா மார்வல் பத்தி தான் ரொம்ப பேசிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது பல வருஷங்கள் கழிச்சு இந்த மார்வல் வர்சஸ் டிசி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் திரும்பவும் வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். இந்த மார்வல் வர்சஸ் டிசின்றது இருக்கணும். மார்வல் அண்ட் டிசின்னு சொல்லு ப்ரோ, அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது புரியுது. பட் எனக்கு என்னமோ மார்வல் வர்சஸ் டிசி தான் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த சூப்பர் ஹீரோ ஜான்ராக்கும் நல்லதுன்ற மாதிரி தோணுது. அண்ட் கூடவே அன்லிமிட்டட் ஃபன் கிடைக்கும் இந்த மார்வல் வர்சஸ் டிசி அப்படின்ற ஒரு விஷயத்தினால. நான் ஏன் அப்படி சொல்றேன், எந்த படம் பயங்கரமா இருக்க போது, எந்த படத்துக்கு ரிவ்யூஸ் நல்லா வரப்போகுது, எந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர்மேன் வர்சஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஆர் சூப்பர்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஃபைனலி ஒரு வர்த்தி காம்படிஷன் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றத டீடைலா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So first of all, இதுல ஒரு ஃபன்னியர் திங் என்னன்னா, இந்த மாசம் ரிலீஸ் ஆகிற இந்த 3 மூவிஸ்மே ஒரு ரீபூட் மூவி. ஜுராசிக் வேர்ல்டா இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், சூப்பர்மேனா இருக்கட்டும், இது மூணுமே ஒரு ரீபூட் மூவி. ஜுராசிக் வேர்ல்ட் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. பட் 1 பில்லியன் அடிக்கிறதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் சூப்பர்மேன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால அந்த 1 பில்லியன் அடிக்கிறதெல்லாம் கஷ்டம். பட் ரிவ்யூஸ் பாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள இன்னும் டீடைலா போறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த மார்வல் வர்சஸ் டிசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜான்ராக்கு எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்ற இந்த கல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றேன்னா, மார்வல் அண்ட் டிசின்னு இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் மத்தியில அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தையும் பார்த்து சூப்பர்மேன் படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்றதுல தப்பே கிடையாது. நான் அப்படி தான் பார்க்க போறேன். 2 படத்தையுமே நான் பார்க்க தான் போறேன். அப்படி இருந்துமே நான் ஏன் மார்வல் வர்சஸ் டிசின்றது இருக்கணும்னு சொல்றேன்னா, ஃபன் அது அப்புறம் லேட்டர் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இமேஜின், இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு டிபேட் தான். மார்வலா டிசியா, மார்வல் ஃபேன்ஸா டிசி ஃபேன்ஸான்னு சொல்லிட்டு அந்த சண்டை இருந்ததெல்லாம் முன்னாடி லிட்டரலா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி வச்சுப்போமா. அந்த டிபேட் வந்து ஈஸியா இன்ஃபினிட்டி சாகா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மார்வல் முடிச்சு வச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. ஓகேவா? பிகாஸ் பாக்ஸ் ஆபீஸ் வைஸும் சரி, ரிவ்யூஸ் வைஸும் சரி, மார்வல் எங்கேயோ கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த நிலைமையில டிசி வந்து ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டன்டாவும், ரிவ்யூஸ் வந்து பெரிய அளவுக்குல வராமலையும், பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்க எங்கேயாச்சும் ஒரு படம் வந்து நல்லா ரிவ்யூஸ் எடுத்து பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதை தவிர்த்துட்டு ஓவராலா பேசும்போது இட் இஸ் a flopped யூனிவர்ஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அதனால தான் ஃபிளாஷ் மூவியோட இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கன் வந்து ஒரு புது யூனிவர்ஸ் ஆரம்பிப்போன்ற மாதிரி டிசியூ ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் டிசியூ ஃபிலிம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஹோப்ஃபுல்லி இட் இஸ் குட். பட் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த இன்ஃபினிட்டி சாகால காம்படிஷன் இருந்துச்சு மார்வலுக்கு. அந்த ஆப்போசிட்ல ஒருத்தன் படம் எடுத்துக்கிட்டே இருக்கான், அதை விட நான் பெட்டரா எடுக்கணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த காம்படிஷன் எங்க உடஞ்சிச்சு அப்படின்னா, இந்த எண்ட் கேம்க்கு அப்புறம் தான் பெரிய அளவுல மார்வலுக்கு வந்து டிசி பக்கத்துல இருந்து காம்படிஷன் இல்ல. அந்த ஒரு காரணத்தினால எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த கடந்த ஒரு 5-6 வருஷத்துல மார்வல் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டாவும் ரொம்ப லெத்தாஜிக்காவும் மூவிஸ் அண்ட் சீரிஸ் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஆப்போசிட்ல ஒரு காம்படிஷனே கிடையாது. நான் தாண்டா மாஸ், நான் தாண்டா கிங், என்னால எவனாலுமே தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல இஷ்டத்துக்கு நிறைய படங்களை எடுத்து அது வந்து சொதப்பின மாதிரி தான் இருக்கு. மேபி டிசியோட ஒரு டவுன்ஃபால்னால தான் மார்வலோட ஒரு டவுன்ஃபாலும் நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த காரணத்துக்காக தான் நான் இப்ப சொல்றேன், டிசியு நல்லா போச்சுனா மட்டும் தான் மார்வல் ஆப்போசிட்ல இருந்து எம்சியூக்கு நல்ல மூவிஸ் அண்ட் சீரிஸ் கொடுப்பாங்க. இவன் வந்துட்டு நல்ல படங்கள் எடுத்தானா என்னோட ஸ்பாட் அவன் எடுத்துப்பான், இந்த நம்பர் 1 ஸ்பாட் என்கிட்ட இருந்து போயிடும், அதை நான் விட்டுற கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல நல்ல படங்கள் கொடுக்க ஆரம்பிப்பான். அண்ட் வைஸ் வெர்சா, லைக் மார்வல் ஒரு நல்ல படம் கொடுத்தானா அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிசி பக்கத்துல இருந்து ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கன் ஒரு நல்ல படத்தை எடுக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாரு. இப்படி மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்தாதான் ஃபேன்ஸுக்கு நல்ல படங்கள் கிடைக்கும். ஒருத்த மட்டும் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானா கடைசில அவனுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஆவான். ஒரு சில ரொம்ப ரொம்ப ஆவரேஜான, ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான மூவிஸ் அண்ட் சீரிஸ் வரதான் செய்யும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மார்வல் அண்ட் டிசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நான் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த மார்வல் வர்சஸ் டிசின்ற டிபேட்ல வந்து மார்வல் ஜெயிச்சிட்டாங்க இன்ஃபினிட்டி சாகா மூலமா அப்படின்னு சொன்னதை வச்சு யாரும் ஹர்ட் ஆக வேணா. டிசி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மோஸ்டா மார்வல் ஃபேன்ஸ் தான் இந்த சேனலை பாப்பீங்க. பட் எதனா ஒரு டிசி ஃபேன் பாக்குறீங்க அப்படின்னா யாரும் ஹர்ட் ஆக வேணா. I'm just telling the truth. So now coming to the fun part. மார்வல் வர்சஸ் டிசி அப்படின்றது ஏன் ஃபன்னா பார்க்கணும், எப்படி மார்வல் வர்சஸ் டிசி ஃபேன்ஸ்ன்றது ஃபன்னா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றேன்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் லைக் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், அவன் வந்து பியூர் டிசி ஃபேனா இருக்கணும், அப்படி எனக்கு ஆப்போசிட்டா இருக்கணும், என்னோட கவுண்டர் பார்ட்டா அவன் இருக்கணும். எனக்கு எப்படி வெறும் மார்வல் மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ டிசி பத்தி நான் அவ்வளோ பார்த்தது இல்ல, அந்த மாதிரி இன்னொருத்தன் வந்து டிசி ஃபேனா இருந்து மார்வல் பத்தி அவ்வளோ பார்த்தது இல்ல, லைக் டிசியை மட்டுமே ஃபுல்லா வந்து பார்த்து டிசியை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இருக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 2 பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு டிசி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அது நல்லா
இல்லைனா நான் போயிட்டு அவனை போட்டு சம கலாய்க்கலாம், அவனை போட்டு நான் அளவு விடல, அவனை ஏன்டா இவங்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி, ஏன்டா இந்த படத்தை போய் பார்த்தேன் இவங்க கூட அப்படின்ற மாதிரி அளவு விட்டுலாம் அவனை. இதுவே இன்னொரு பக்கம் இந்த பக்கம் மார்வல் படம் வந்து ஒரு மொக்கையா ஒரு படம் வந்துருச்சுன்னு அவன் வந்து என்ன கலாய்ப்பான். லைக் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இது ஆக்சுவலி இருக்கும், நீங்க அப்ராட்லாம் பாத்தீங்கன்னா லைக் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே இருக்கும். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்ன்ற அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா போகாம இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபன். உண்மையாவே அது ஃபன்னா இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன், மார்வல் அண்ட் டிசின்னு பாக்குறதுல தப்பு இல்ல. அதே அட் தி சேம் டைம் மார்வல் வர்சஸ் டிசி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறதுலயும் தப்பு இல்ல. அது பர்சனலா போகாம டாக்ஸிக்கா போகாம இருக்கிற வரைக்கும் அதுல தப்பே கிடையாது. கண்டென்ட்டை மட்டும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்க. இப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்துல நடந்த விஷயத்தை பத்தி கலாய்க்கிறது தப்பே கிடையாது. ஸ்போர்ட்டிவா இருக்கணும் பேசிக்கலி, அதான் சொல்றேன். ஸோ இப்போ அடுத்த ரிவ்யூஸ்குள்ளே போனோம்னா, சூப்பர்மேனுக்கு இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் ஒன்று நடந்துச்சு. லைக் படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ். லைக் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிரியேட்டர்ஸ் அண்ட் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அண்ட் அவங்களோட ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் ஒரு நல்ல படம் மாதிரி தான் தெரியுது. எல்லாருமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்னைடர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க போறது இல்லை. படம் அனௌன்ஸ் ஆனதுலேருந்தே அவங்க வந்து பிடிக்க போறது இல்லைன்றது முடிவு பண்ணியிருப்பாங்க. நாட் எவ்ரி ஸ்னைடர் ஃபேனாக இருந்து ஹென்ரி காவில் ஃபேனாக இருந்து நாங்கள் அதை மட்டும் தான் பார்ப்போம், மற்றதெல்லாம் பார்க்க மாட்டோன்ற மாதிரி இருக்காங்களே, அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மட்டமான படமாக தான் இருக்கும். அதை எதுவும் மாற்ற முடியாது நம்மளால. பட் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஏர்லி ஸ்கிரீனிங்ல இருந்து வந்த ரிவ்யூஸ் எல்லாமே எனக்கு ஆக்சுவலா இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ரிவ்யூஸ் நம்ப முடியல. யாரு வந்து படத்தை பார்த்தா யாரு படத்தை பார்க்கல அப்படின்றதே நம்ப முடியல. பிகாஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்னைடர் ஃபேன்ஸ் ஒரு கும்பல், ஒரு குட்டி போர்ஷன் வந்து படத்தையே பார்க்காம படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கதை நான் லிட்டரலா பார்த்தேன். நான் அவங்களோட அந்த ப்ரீவியஸ் போஸ்ட் எல்லாம் போய் பார்த்தா பக்கா ஸ்னைடர் ஃபேன்ன்றது கிளியராவே தெரியுது. இன்னொரு பக்கம் படத்தை பார்க்காம அந்த படத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குற ஃபேன்ஸும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் உண்மையாவே இந்த படத்தை பார்த்துட்டு ஜென்யூனா ரிவ்யூ கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, யார் ஜென்யூனா இருக்கா, யாரு முட்டு கொடுக்குறா, யாரு ஹேட் பண்றான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காலேயே இந்த எந்த ரிவ்யூஸும் என்னால நம்ப முடியல. ஹோப்ஃபுல்லி ஜேம்ஸ் கன் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த படம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு பெருசா எக்ஸைட்மெண்ட்டோ இல்ல பெருசா எக்ஸ்பெக்டேஷனோ எல்லாம் இந்த படத்து மேல இல்ல. நல்ல ஒரு டைம், லைக் போர் அடிக்காம போனாலே எனக்கு வந்து இந்த படம் போதும். அண்ட் அப்படியே ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ரிவ்யூ பக்கம் வந்தோம்னா, அந்த படத்துக்கு 30 மினிட்ஸோட ரிவ்யூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. லைக் ஃபுல் படத்தோட ரிவ்யூ கிடைக்கல. படத்தோட 30 மினிட்ஸ் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கான ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. 30 மினிட்ஸ் ரிவ்யூவோட நான் தனி வீடியோல வரேன். இட் இஸ் எக்ஸைட்டிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மார்வல் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு நம்ம மாமா குக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரிவ்யூஸ் எல்லாமே பயங்கர பாசிட்டிவா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெண்டு படத்துக்குமே பயங்கரமான பாசிட்டிவிட்டி வந்து வந்துகிட்டு இருக்கு. லெட்ஸ் ஹோப் ரெண்டு படமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புவோம். சோ இப்போ அடுத்ததா பாக்ஸ் ஆபீஸ் பத்தி பேசணும்னா, சூப்பர்மேனுக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன், வேர்ல்டு வைட் வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் கலெக்ஷன் வந்து ப்ராபபிலி 200 to 250 மில்லியன் ரேஞ்சில் இருக்கும் போல இருக்கு. வேர்ல்டு வைட் சொல்றேன், டொமஸ்டிக் சொல்ல. டொமஸ்டிக் ப்ராபபிலி 130 அந்த ரேஞ்சில் இருக்கும். இட் இஸ் அ குட் ஸ்டார்ட். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்து இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கும், ஒரே ஒரு வீக்கெண்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா வரும். பிகாஸ் வீக்கெண்ட்ல தானே எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல 250 அப்படின்ற மாதிரி வந்தாலும், செகண்ட் வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல என்ன வந்துச்சோ அது அப்படியே வராது. 250 மில்லியன் நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா சொல்றேன், அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு. பட் அதுவே வருமானது எனக்கு தெரியல. இன் கேஸ் 250 மில்லியன் ஓப்பனிங் வீக்கெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா, செகண்ட் வீக்கெண்ட்ல அதை விட கம்மியா தான் வரும். அதை விட பாதி கூட வந்தாலே பெரிய விஷயமா கருதப்படுற ஒரு விஷயம். அது பாதியே வருமானது தெரியாது. பயங்கரமான ஒரு பெர்சன்டேஜ் டிராப் ஒன்னு இருக்கும். லெட்ஸ் சே இந்த செகண்ட் வீக்கெண்ட், இந்த செகண்ட் 3 நாள் வீக்கெண்ட் இருக்குல, அது முடிஞ்சு இந்த படம் வந்து 400 மில்லியன் கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுப்போமே, அப்ப கூட இந்த படம் வந்து பிரச்சனையில தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் 560 மில்லியன் எடுத்தாதான் பிரேக் ஈவன் கேட்டகரியிலே போகும் இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா. பிகாஸ் $225 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்டு 2.5 போட்டு பாருங்க, 560 கிட்ட வரும். எல்லா படத்துக்குமே இதான் கால்குலேஷன். ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்குமே இதான் கால்குலேஷன். ஒரு படத்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரது எல்லாமே ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ 560 மில்லியன் இந்த படம் வந்து கட்டாயம் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். சரி, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த வாரம் தான் ஃபென்டாஸ்டிக் 4 வந்து நிக்கும். அந்த வாரம் யாரும் சூப்பர்மேன் போய் பார்க்க போறது இல்ல, எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் 4 தான் போய் பார்ப்பாங்க. சோ இந்த ஒரு 2 வாரம் கேப் தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. See, I don't want Superman to flop. சூப்பர்மேன் நல்லா இருக்கணும், சூப்பர்மேன் நல்ல ஒரு கலெக்ஷனுக்குள்ள போகணும், ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்றத நானும் எதிர்பார்க்கிறேன். பட் அது லைட்டா கஷ்டமோன்ற மாதிரி இப்ப எனக்கு லைட்டா தோணுது. அது ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள போச்சுன்னா நல்ல ஒரு விஷயம். சோ இப்போ ஃபென்டாஸ்டிக் 4 கிட்ட வந்தோம்னா, ஃபென்டாஸ்டிக் 4க்கும் சிமிலர் பட்ஜெட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 200 to 225 மில்லியன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்க ஃபென்டாஸ்டிக் 4க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய படம் இந்த அளவுக்கு இந்த ஜுராசிக் மாதிரியோ இல்ல சூப்பர்மேன் மாதிரியோ இல்ல ஃபென்டாஸ்டிக் 4 அளவுக்கு இருக்கக்கூடிய எந்த படமும் ரிலீஸ் ஆக போறது இல்ல ரொம்ப நாளுக்கு. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் 4 கிட்ட தான் இருக்கும். இந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் 4 கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கலெக்ஷன் அப்படின்றது வந்து பெட்டரா இருக்கும் சூப்பர்மேனை விட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சூப்பர்மேனுக்கு ஃபென்டாஸ்டிக் 4ஓட பெட்டரா பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஸ் தான் இருக்கு. ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாராலையுமே வெறுக்கப்படுற ஒரு படமா மாறினா
மட்டும்தான் சூப்பர்மேனோட கலெக்ஷன் வந்து பெட்டர் ஆகும். லெட்ஸ் ஹோப் ரெண்டு படமே ப்ராஃபிட் கேட்டகரியில போயிட்டு ரெண்டு படமே சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சக்சஸ் ஆகலாம் கூட பெரிய பிரச்சனை இருக்காது, பிகாஸ் அதுக்கப்புறம் வர படங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் டிசியூவே வந்து ஃபிளாப் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டு படமே ப்ராஃபிட் குள்ள போகும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் தீஸ் டூ ஃபிலிம்ஸ். நல்ல படங்கள் கொடுங்கடா, மார்வல் அண்ட் டிசி மாத்தி மாத்தி நல்ல படங்கள் கொடுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த படம் டாப்பா வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தனியா லைக் மொத்தமா இந்த ரெண்டு படமும் தியேட்டர்ல ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷனோட அப்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.